காளியே போற்றி, நீலியே போற்றி, திரிசூலியே போற்றி, தாயே காளியம்மா. ஓம் ஸ்ரீ. குருவே, பூஜை சாமான்லாம் கார்ல ஏத்திட்டேன். நீங்க போலான்னு சொன்னா போலாம் சாமி. நீ போன கூட. இந்தாங்க சாமி. உங்க போனுக்காக தான் சாமி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்மாவ லோகத்தை விட்டு விரட்டுற வேலைய கடற்கரையில தான் பண்ண முடியும். நான் பூஜை பண்ண கடற்கரைக்கு கிளம்பிட்டேன். நீங்களும் அந்த சொம்ப எடுத்துக்கிட்டு 11 மணிக்கு வந்துருங்க. சரிங்க சாமி. பூஜை நடக்கிற 4 நாழிகையும் நான் தியானத்துல இருப்பேன். அந்த நேரத்துல நான் யாருகிட்டையும் பேச மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என் சிஷ்ய புள்ளைய கேட்டுக்கங்க. சரிங்க சாமி, நீங்க போங்க. நானும் அம்மாவும் அணுவை அடைச்சு வச்சிருக்க சொம்போட கரெக்ட் டைமுக்கு பீச்சுக்கு வந்துருவோம். சரி. உன்னை பாதுகாத்த சக்தி இப்ப தன்னை பாதுகாத்துக்க முடியாம தவிக்குது. தம பெரிய தப்பு பண்ணிட்டேனேக்கா. இதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னே தெரியல. ஸ்ரீஜா, மணி 10 ஆச்சு. எப்ப பீச் கிளம்புறது? மா, ஜெயிக்க போற டைம்ல அவசரப்படக்கூடாது. நாம அஸ்திய பீச்சுக்கு எடுத்துட்டு போற நேரம் வீட்ல யாராவது பாத்துட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா போலாம். சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பாரு. சரி சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். போ. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. காளி தூங்கிட்டான். முதல் டிக்கெட் அவுட்டு. அபி இப்படி லாஸ்டா விளக்கேத்த முடியாம போய் அவனோட எல்லா எஃபோர்ட்டும் வீணா போயிடுச்சு. ஆஹா, கதவை திறக்க முடியல. உள்பக்கமா பூட்டி இருக்கு. அப்போ அபியும் சஞ்சீவும் தூங்கி இருப்பாங்க. 2வது டிக்கெட் அவுட்டு. சந்தோஷ் டிக்கெட்டும் அவுட்டு. மூணாவது டிக்கெட்டும் அவுட்டு. மா, என்னாச்சு? எல்லாரும் தூங்கிட்டாங்களா? எல்லாரும் தூங்கிட்டாங்கடி. நாம போலாம். சரி மா, கேப் புக் பண்ணு. அதெல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சுடி. 5 மினிட்ஸ்ல வந்துருவான். ஃபோன் பண்ணுவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மா, கேப் வரும்போது வரட்டும். நாம வெளியே போய் வெயிட் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, சொம்போட வீட்டுக்குள்ள இருக்கிறது நமக்கு தான் ரிஸ்க். ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, போய் சொம்ப எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். ஸ்ரீஜா, வாடி போலாம். மா, யாருக்கும் தெரியாம பத்திரமா எடுத்துட்டு போணும். சரி சரி, பாத்து போ.
யாரும் இல்ல, வாமா போலாம். வா. பாவம் அபி விளக்கேத்த முடியாம போனதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படி நீ தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் விளக்கேத்திட்டா உன்னை காப்பாத்த வந்த சக்திக்கு தன்னை காப்பாத்திக்கிற சக்தி வந்து மா, பார்த்து பத்திரமா கொண்டு வாமா. கீழே மட்டும் போட்ட அதோட நம்ம க்ளோஸ். பயமுறுத்தாதடி, நான் கரெக்டா தாண்டி கொண்டு வரேன். சீக்கிரம் வாமா. ஏன்டா கத்துற? முத ஒரு சவாரி ஒண்ணு பிடிச்சிருக்கேன்டா. அப்படியா? என்ன சவாரி? கல்யாண சவாரி. என்னடி நீ தானா ஓடுது? காலையில நாளைக்கே வா. ஏற்கனவே அவங்க எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் தான் ஓகே பண்ணிருந்தாங்க. அத நான் நேக்கா கட் பண்ணி இத ஓகே பண்ணிருக்கேன்டா. சரி சரி, என்ன ரேட் பேசுறீங்க? 1500. பாருடி அவன உட்கார்ந்திருக்கா. 500. டேய் ஷூமா, உளராத. அபி தான் சோஃபால உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அபியா? மா, எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு சொன்ன, அப்படி என்னத்தை தான் பார்த்து கிழிச்ச? நான் வந்து பாக்கும்போது இவ இங்க இல்லடி. ஐயோ, என்னம்மா இது? ஸ்ரீஜா, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். அவ ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் போவோம். சரி, வா வா போலாம். ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐ. ஓம் க்ரீம் காளி. ஓம் காளி சூளி. எடு தாயே மகமாயி காளி. ஓம் பராசக்தி தாயே, அண்டத்தை காத்திடுபவளே. ஓம் க்ரீம் ஐம். முன்னாடி வை. சரிங்க குருவே. ஏய், இதோ பார். சொல்லுங்க குருவே. நான் பூஜையை ஆரம்பிக்க போறேன். அப்ப நான் தியானத்துல இருப்பேன். சரிங்க குருவே. தியானம் முடியற வரைக்கும் யாரும் என்ன தொல்லை பண்ண கூடாது. சரிங்க குருவே. நீங்க பூஜை பண்றப்ப யாரும் குறுக்க வராம நான் பாத்துக்கிறேன். ஓம் க்ரீம் லீம் மகமாயி திரிசூலி. ஐயோ மா, சாமி 11 மணிக்கெல்லாம் பீச்சுக்கு வர சொன்னாரு. இங்கே 10:45 ஆயிடுச்சு. என்னடி பண்றது? அவ தான் நந்தி மாதிரி சோஃபால உட்கார்ந்திருக்காளே. நம்மள பாத்துட்டா எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, நல்ல வேளை அவ ரிங்கா வரத கவனிக்கல. ஏய், அந்த கேப கட் பண்ணி விடு, நம்ம கார்லயே போயிடலாம். மா, கேபெல்லாம் கட் பண்ணியாச்சு, வா போலாம். என்னடி சொல்ற? ஐயோ, எனக்கு பயமா வா இருக்குடி. போலாம். போம்மா, போ. பாத்திர போராடி, எனக்கு பயமா இருக்கு. காப்பாத்துங்க. கரண்ட் போயிடுச்சு.
என்ன ஸ்ரீஜா, அபசகனம் புடிச்ச மாதிரி கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓமா, சகுனம் பாக்குற நேரமா இது? கொஞ்ச நேரம் பேசாம இருமா. ஐயோ மா, அபி கேண்டில் ஏத்த தான் கிச்சனுக்கு போயிருப்பா. அவ திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீட்டை விட்டு வெளில போய் ஆகணும். ஏய், இந்த இருட்டுல எப்படி வெளியே போறது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கரண்ட் வரட்டும், அப்புறம் போலாம். ஷூமா, விடிஞ்சதுக்கு அப்புறம் போகலான்னு சொல்வா போல. ஷூ, அப்ப ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ண போற? இருட்டா இருக்கல, அதான் டார்ச் ஆன் பண்றேன். ஷூமா, பைத்தியம், அறிவில்ல. டார்ச் ஆன் பண்ணா அபி நம்மள பாத்திர மாட்டா. ஆமா இல்ல? ஆமா. ஐயோ, யாரோ லைட்ட போட்டாங்கடி, நம்ம மாட்டி போண்டி. மா, அபி வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா போ. சரி சரி வா. ஓ, சீக்கிரமா போமா. போ. கதவு திறந்திருக்கு. நம்ம பூட்டி தானே வச்சோம். மணி 10:45 ஆச்சு. என்ன அபி இன்னும் தூங்குறதுக்கு ரூமுக்கு வரல? போய் பாப்போம். எங்கேயுமே காணுமே. பாவம் அபி, இன்னைக்கு விளக்கேற்ற முடியாத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அதான் தூக்கம் வராம இருட்டுல சோஃபால போய் உட்காந்துருக்கா. அவ மைண்ட நாம மாத்தணும். என்ன பண்ணலாம்? சஞ்சீவ், நம்ம செல்வி அக்கா இருக்காங்கல்ல? செல்வியா? அவங்க யாரு? நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களே. ஓ அப்படியா, சொல்லு. நாளைக்கு அவங்க குலதெய்வ கோயில்ல ஏதோ விசேஷமா, அதுக்கு நம்ம 2 பேரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம போயிட்டு வரலாமா? ஃப்ரெண்டோட குலதெய்வ ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட்டால, நான் தான் திமிரா வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு வள்ளியோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். அப்பதான் இந்த விஷயத்த மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. அபி, அபி, என்ன சஞ்சீவ்? இன்னைக்கு வள்ளியோட குலதெய்வம் கோயில் ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னல. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு கூப்பிட்டு நாம கோயிலுக்கு போலன்னா வருத்தப்படுவாங்கல்ல. நம்மளால இன்னொருத்தர் எதுக்கு வருத்தப்படணும்? போலாமா கோயிலுக்கு? சரி சஞ்சீவ், நான் வள்ளி அக்காக்கு ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிடுறேன். கடவுளே, இன்னைக்கு என் தங்கச்சி புருஷன் கூட உன் கோயிலுக்கு வருவா. நான் பண்ண இருந்த பூஜைய அவளை பண்ண வச்சு அவங்கள சேர்த்து வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நடக்காதோன்னு எனக்கு பயமா இருக்கு சாமி. என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. நீதான் சாமி என் தங்கச்சியும் அவ புருஷனையும் எப்படியாவது கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும். தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. அக்கா, நாங்க இப்போ அமாவாசை பூஜைக்கு உங்க கோயிலுக்கு வரோம். சஞ்சீவ் என் கூட கோயிலுக்கு வரதா ஒத்துக்கிட்டாரு. இப்பதான் அபி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, நாங்க வீட்ல இருந்து இப்ப கிளம்ப போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்துருவோம். சரி தங்கச்சி.
சாமி, என் தங்கச்சியும் அவ புருஷனையும் கோயிலுக்கு வர வச்சுட்ட. ரொம்ப நன்றி சாமி. ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிருக்கோம் ஸ்ரீஜா. கொஞ்சம் அசந்திருந்தோம் அபி நம்மள பாத்துருப்பா. அணு அஸ்திய கடல்ல கரைக்கிறதுக்குள்ள நாம ஒரு வழியாயிடுவோம் போல இருக்கு. மா சும்மா புலம்பாத. நாம அஸ்தி எடுத்துட்டு வந்ததா அபி பாக்கல. நம்பூதிரி சொன்ன மாதிரி 11 மணிக்குள்ள நம்ம பீச்சுக்கு போய் ஆகணும். அதோட இந்த அணு கதை க்ளோஸ். ஆமாடி, போமா, சீக்கிரம் போமா. ஓம் காளி பராசக்தி மகா காளி சூளி நீலி பரமேஸ்வரி தாயே, எங்கும் எதிலும் என்னை காத்து துணையாயிருக்கும் அன்னையே வா. காளி மகமாயி திரிசூலி அம்மா. குருவே, தங்களால் சபிக்கப்பட்ட ஆத்மா ஒண்ணு வந்துருச்சு குருவே. நான் தான் வர சொன்ன. குருவே, என்ன அழைத்தீர்களா? பின்னாடி நெல்ல. ஓம் கிரீம் காளி திரிசூலி மகாசக்தி பரமேஸ்வரி பத்ரகாளி அன்னையே வசிய வசிய வசிய. எதுக்கு சிரிச்சுக்கிட்டே வர? இல்ல, செல்வி அக்கா கோயிலுக்கு கூப்பிடும்போது நீ வரமாட்டேன்னு சொன்னல. இப்ப என் கூட வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஞ்சீவ். ஓம் காளி சூளி பரமேஸ்வரி பராசக்தி. முடியலமா. ஓம் சக்தி தாயே பராசக்தி. யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். அபி, எங்க அவங்க? எனக்கும் தெரியல. காளி நீலி. அம்மா, அங்க பாரு, சாமியார் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஓம் ஸ்ரீம் ரீம். வாடி வாடி போலாம். பராசக்தி குருவே, மகாசக்தி ஏதோ தீய சக்தி வருவது போல் தெரிகிறது. வசிய வசிய நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் க்ரீம் க்ரீம் க்ளீம் ஐ. ஓம் க்ளீம் காளி. ஓம் பைரவி. ஓம் க்ளீம்